முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள். தாமிரபரணி ஆற்றுல முதல்ல பெரிய அணையா இருக்கக்கூடியது பாபநாசம் மேலணை. இந்த பாபநாசம் மேலணை வந்து ஆங்கிலேயர் காலத்துல கட்டப்பட்டது. பக்கில்துறை கலெக்டர் இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பழந்தொட்டர்கள் எல்லாம் அப்படியே சர்வே பண்ணி எடுத்து அதை கட்டியிருக்கிறாங்க. அதை கெட்டதுக்கு முயற்சி வந்து 1938 நடந்திருக்கு. அதாவது 38 சர்வே எல்லாத்தையும் முடிச்சுட்டு 38 கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இயந்திரங்கள் இல்லாத நேரத்தில் மிகப்பெரிய கட்டடங்களை கட்டி நிறைய ஆட்கள், கிட்டத்தட்ட சொல்ல போனால் நூற்றுக்கணக்கான ஆட்கள் அதில் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ கர்னர் பிராட் அப்படிங்கக்கூடிய ஒரு காலத்தில் வந்து பொறியாளராக இருந்தவர் வந்து கால்டோல் அப்படிங்கக்கூடிய ஒரு பொறியாளர் தான் அந்த வேலையை பூரா செஞ்சுருக்காங்க. அந்த லேப்புக்கு பேர் வந்து, அந்த லேக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஏரிக்கு பேர் வந்து ஆர்தர் கோப் லேரி அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாபநாசம் மேலணைக்கு இன்னொரு பேர், அந்த மாதிரி பேர் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அணையெல்லாம் கட்டி முடிச்ச பிறகு உள்ள ஒரு பெரிய டனல் குகை இருக்கும். அந்த குகைக்கு உள்ள போய் தண்ணீர் கசிவு வருதான்னு பார்த்துக்க மாதிரி திட்டம்லாம் அதில் இருந்திருக்கு. கரெக்டாக 1947 சுதந்திரம் அடைஞ்சது. ஆனால் 1943 இந்த அணைக்கட்டு வந்து வேலை முடிஞ்சு திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தண்ணீர் திறக்கும் போது மாவட்ட ஆட்சித்தலைவர், முக்கிய அதிகாரிலாம் வந்து அந்த தண்ணீர் திறப்பாங்க. அப்போ அந்த தண்ணீர் வந்து ஒரு அகலமாக பீச்சி அடிக்கிறத நம்ம பார்க்கலாம். எப்போதுமே பாபநாசம் மேலணை திறக்குது அப்படின்னு சொன்னால் மறுநாள் பத்திரிகையில் அந்த மாதிரி செய்தி வரும், பார்க்கலாம். அந்த வால்வு, அப்படி வச்சிருக்க வால்வுக்கு வந்து வால்வு அப்படின்னு சொல்லி பேர். அது என்ன வால்வுனா என்ன அப்படின்னு சொன்னால், அந்த வால்வை தயாரித்த கம்பெனியோட பேர் இதுதான். இதோட பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் இந்த அணையை கட்டுவதற்காக போடப்பட்ட பாலத்தை கூட ரொம்ப நாள் பிரிக்காமே அப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே பார்த்தா பாபநாசத்தில் கட்டப்பட்ட அந்த பாபநாசம் மேலணை அந்த காலத்திலே, அந்த பொறியாளர் காலத்திலே சேர்வலாறு கெட்டதுக்கும் திட்டம் போட்டாங்க. இந்த சேர்வலாறில் தண்ணி அதிகமாக இருந்தால் அதை பாபநாசம் அணைக்கு கொண்டு போகும், பாபநாசம் அணையில் தண்ணி அதிகமாக இருந்தால் சேர்வலாறுக்கு தண்ணி கொண்டு போகும். ஒரு யானை நுழைந்து செல்லக்கூடிய அளவுக்கு டனால் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பைப்பும் போட்டு வச்சிருக்கிறாங்க. உண்மையிலே இது வந்து செயற்கையும் இயற்கையும் கலந்த ஒரு அபூர்வ படைப்பு தான். எனக்கு வந்து இந்த அணை கட்டும்போது அதனுடைய காட்சிகள் கிடைத்தது. அந்த காட்சிகளோட சில காட்சிகளை வந்து இதில் வந்து பார்வையிட்டிருக்கிறேன். பார்த்து மகிழுங்கள். வணக்கம்.